சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளாக இந்த பயோமெட்ரிக் எடுக்க உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கிண்டி ரேஸ்கோர்ஸ் 165 ஏக்கர் நிலப்பரப்பிலான இடத்தை இன்றைக்கு அரசாங்கம் கையகப்படுத்தி அதில் 4 குளங்கள் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 4 குளங்களிலும் அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையில் நீர் ஆதாரம் பெருகி இருப்பதை பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்து வருவீர்கள். அதேபோல் வேளச்சேரியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்கள் மீட்கப்பட்டு தற்போது அங்கேயும் நீர்நிலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக சென்னையை பொறுத்தவரை, குறிப்பாக தென் சென்னையை பொறுத்தவரை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் 4.60 மில்லியன் கன அடி தண்ணீர் தேக்கும் அளவுக்கு 4 நீர்நிலைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை பொறுத்தவரை ஜெயச்சந்திரா கம்பெனிக்கு பின்னால், சென்னை சில்க்கு பின்னால் 1.50 மில்லியன் கன அடி நீர் தேக்கும் அளவுக்கான குளம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி மழைநீரை தேக்கும் புதிய நீர் ஆதாரங்களை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரும் பணிகளையும் மிக சிறப்பாக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீர் ஆதாரத்திற்கான பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு நீர்வளத்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த குடியிருப்புதாரர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் நீர் ஆதாரத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்தாலும் இது உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகளில் இருந்து அந்த வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு இந்த பயோமெட்ரிக் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிந்தவுடன் அரசின் சார்பில் இவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளித்து இவர்களுக்கு முழுமையாக இந்த குடியிருப்புதாரர்கள் பாதிப்புக்குள்ளாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியை தெரிவித்திருக்கிறோம். பட்டா நான் இவ்வளவு நேரம் அதுதானே சொன்னேன். பட்டா எப்படி கொடுப்பாங்க?